ஸ்ரீஜா, அந்த மங்காவை இன்னொரு நாளைக்கு கொலை பண்ணிக்கிட்டா என்ன? மா, அந்த மங்கா சாகிறத விட முக்கியம் அவ இன்னைக்கு சாகணும். அப்பதான் அந்த அபிக்கு பல மடங்கு பயங்கரமா வலிக்கும். அபிக்கு பிறந்த நாளான இன்னைக்கு என்னோட முதல் பலி அந்த மங்கா. அடுத்த பலி அந்த ஜான்சி. நான் அனுப்பின ரவுடிங்களால அவளும் சாகதா போறா. கொலை பண்றது ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இவ்ளோ கஷ்டமா இருக்கே. வாங்கின காசுக்கு இந்த கொலையை எப்படியாவது பண்ணிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. இன்னும் என்ன அப்பாவை காணோம்? எங்க வந்துட்டு இருக்காருன்னு தெரியலையே. அப்பா வந்துட்டாரு. போலாமாமா? போலாம்ப்பா. அப்பா, சவாரி இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் வேற ஆட்டோல வந்திருப்பேன்லப்பா. சீக்கிரம் செத்து தொலைஞ்சிருச்சுன்னா இங்க இருந்து போயிடலாம். ஆனா ஏன் இது இழுத்துக்கிட்டே இருக்கு? சீக்கிரம் செத்து தொலையேண்டி. நாங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டோமா. உங்க அப்பா சொன்னாரு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு. நீ வந்து ஆட்டோல ஏறிக்கோமா. போற வழியில நாங்க இறங்கிக்குவோம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. இழுத்துக்கிட்டே கிடக்குதே. சாவடி. என்ன திடீர்னு காத்தடிக்குது?
வீசுது. ஜன்னல் அடிச்சுக்கிற சத்தம் கேக்குது. யாராவது வந்துட போறாங்க. முதல்ல நம்ம ஜன்னலை சாத்தணும். என்ன கரண்ட் போயிடுச்சு? சாவறதுக்குள்ள யாரும் வந்து தொலைச்சிடக்கூடாதே. அப்பா வண்டி நிப்பாட்டுப்பா. என்னாச்சுமா? அப்பா ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்னோட மானிட்டர்ல ஒரு பேஷண்ட் கோமால இருக்காங்க. அந்த பேஷண்ட்கான ஆக்சிஜன் சிஸ்டம், இசிஜி மிஷின் எல்லாம் பவர் கட்ல சரியா ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. உடனே நான் போய் பார்க்கணும். மிஷினை ஒர்க் பண்ண வச்சு பேட்டரியை மாத்தணும். இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் ஆயிடும்பா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. அம்மா, என் பொண்ணு ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபத்துன்னு போறா. அவ போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் மனசு கோணாம இருக்கணும். என்ன ஆட்டோக்காரரே, உங்க பொண்ணு உயிர் பிரச்சனைன்னு போகுது. இதுக்காக காத்திருக்கலனா அப்புறம் நம்ம மனுஷங்களே இல்ல. உள்ள போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு பொறுமையா வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடவுளே, என் பொண்ணு பாத்துக்கிற பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க ஆட்டோக்காரரே. எங்க பாப்பா இருக்கிற இடத்துல எந்த உயிரும் போகாது. எங்க பாப்பா சாமி மாதிரி நல்லவங்களை கட்டாயம் காப்பாத்தும். உங்க பொண்ணு பாக்குற பேஷண்ட்டுக்கு ஒண்ணும் ஆகாது. அக்கா, அபி, சொல்லு அபி. எல்லாருக்கும் ஜூஸ் ஊத்தி குடுக்கலான்னு நானே வந்தேன். அதுக்குள்ள நீங்களே ஜூஸ் ஊத்திட்டீங்க. பின்ன உன் பிறந்த நாளைக்கு உன் வீட்டுக்கு வந்தவங்களை எல்லாம் நான் தானே கவனிக்கணும். சரிக்கா, ஜூஸ கொடுங்க, நானே ஊத்துறேன்.
அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ பர்த்டே பேபி, இன்னைக்கு நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அதுக்காக நீங்களே எல்லா வேலையும் செய்வீங்களா? கொடுங்கக்கா, நானும் செய்றேன். கொடுங்க. இந்த அக்கா தொக்காங்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சஞ்சீவ் தம்பி உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்புறம் தம்பி கிட்ட யார் திட்டு வாங்குறது? இன்னைக்கு முழுக்க நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு தம்பி ஆர்டரே போட்டிருக்கு. நீ கம்மன் இரு. சரி, அது கொடுங்கக்கா, கொடுங்க. வாங்க. இதோ அபி வந்துட்டாங்க. ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஜூஸ் என்கிட்ட கொடு, நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். கொடு. சஞ்சீவ் தம்பி இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா சஞ்சீவ், விடு, நாங்களே ஜூஸ் கொடுத்துக்கிறோம். முடியாது. என் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு வந்தவங்கள நான் தான் விழுந்து விழுந்து கவனிப்பேன். இந்தாங்க மேடம். எடுத்துக்கோ அபி. எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க. அபி, நீ உன் புருஷனுக்காக படுற கஷ்டம்லாம் உண்மையாவே வருத்துதான். தன்னை மட்டுமே நேசிக்கிற இந்த உலகத்துல உன்னை மட்டுமே நேசிக்கிற உன் புருஷனுக்காக நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம். அபி, இவங்கெல்லாம் யாரு? ஐயோ, உங்களுக்கு நான் வந்தவங்க யாரையும் அறிமுகப்படுத்தல. பூர்ணா, நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, இவங்கதான் என் அத்தை சீதா, இது என் மாமா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. அத்தை, மாமா, இவங்க பூர்ணா. நான் வேலை செஞ்ச கார்மெண்ட்ஸோட எம்டி. நானும் சஞ்சீவும் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து ஆதரவு இல்லாம நின்னப்போ எனக்கு பெரிய வேலை கொடுத்து தூள் கொடுத்து என்னை தூக்கி விட்டவங்க இவங்கதான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் ஒன்றும் அபியை தூக்கி விடல. அபிதான் நஷ்டத்துல இருந்த என் கம்பெனிய தோல் கொடுத்து தூக்கி விட்டுவங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே அபிதான். ஐயோ அபி, நீங்க வர்மா கூட டீல் போட்டு வர்மா கம்பெனிக்கு உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ எம்டி ஆக்க போறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் உங்களை மாதிரி ஒரு நல்ல திறமையான ஸ்டாஃபை இழக்க போறேன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பூர்ணா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் சூழல் காரணமாதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. எனக்கு புரியுது அபி. உங்களை நான் தப்பு சொல்லல. உங்க இடத்துல நான் இருந்தா கூட இதையே தான் பண்ணிருப்பேன். அபி, என்னெல்லாம் உங்க அத்தைக்கு அறிமுகப்படுத்த மாட்டீங்களா? என்ன செல்வி அக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அத்தை, இவங்கதான் செல்வி அக்கா. பூர்ணா கார்மெண்ட்ஸ்ல என் கூட வேலை பார்த்தவங்க. அபி மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். அபி மாதிரி ஒரு மருமக கிடைக்க உண்மையிலேயே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அபி எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். மோசமான சூழ்நிலை இருக்கும்போது எங்க குடும்பத்தையே தாங்கி பிடிச்சதே அபிதான். அபி எங்க குடும்பத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமும் கூட எங்க குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு அவ போராடிட்டு இருக்கா. குடும்பத்துக்காக இவ்வளவு போராடுற அபிக்கு என்னால உதவ முடியல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை, அழாதீங்க அத்தை. நீயும் சஞ்சீவும் கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல அபி. அத்தை, இப்பதான் எல்லாமே சரியாக போகுதே அத்தை. விடுங்க அத்தை, அழாதீங்க. சீதா, அழாத. அழாதீங்க அத்தை. நிச்சயமா எல்லாம் சரியாயிடும் சீதா. அதான் அபி இருக்கால, எல்லாம் அவ பாத்துப்பா. என்னாச்சு? ஏன் அம்மா அழறாங்க? உங்க அம்மா நீயும் அபியும் படுற கஷ்டத்தை நினைச்சு கண் கலங்குறாப்பா. மா, அழாதீங்கம்மா. அபி கவலையெல்லாம் மறக்கணும் தான் இந்த பிறந்த நாளைக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீங்க இப்படி அழுத எப்படிமா? ஆமால, இன்னைக்கு அபியோட பிறந்த நாள். இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கணும். யாருமே வருத்தப்படக்கூடாது. நான் அழ மாட்டேன். சஞ்சீவ், எப்பப்பா கேக் வெட்ட போறோம்?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. இவ ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ம் சரிப்பா. சுமதி அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. சஞ்சீவுக்கு மங்காவோட பாப்பாவை பத்தி தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பாப்பாவையும் இங்க வர வச்சிருப்பான். இல்ல இல்ல, ஒரு விதத்துல சஞ்சீவுக்கு பாப்பாவை பத்தி தெரியாம இருக்கிறதும் சரிதான். ஏன்னா பாப்பா உயிருக்கு ஆபத்து இருக்கு. பாப்பா என் பிறந்த நாளுக்காக வெளியே வந்து, அதனால பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? இப்பதான் பாப்பாவை கடத்த பார்த்தவங்க கிட்ட இருந்து எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்துல மீட்டு வச்சிருக்கோம். என் ஆசைக்காக பாப்பாவுக்கு இன்னொரு ஆபத்து வந்துடவே கூடாது. பாப்பா என் பிறந்த நாளுக்கு வராம இருக்கிறதே சரிதான். பாப்பா எப்பவுமே நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். பாப்பாக்கு எந்த ஆபத்தும் எப்பவுமே வந்துடவே கூடாது. கரண்ட் கட் ஆனதும் ஒரு விதத்துல நல்லதுதான். கரண்ட் கட் ஆனதுனால மங்காவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம செத்துட்டான்னு கதை கட்டி விட்டுறலாம். எல்லாரும் ஈஸியா நம்பிடுவாங்க. என்ன இது சாவ மாட்டேங்குது? யாராவது வர்றதுக்குள்ள சீக்கிரம் செத்து தொலைடி. என்ன மங்கா ரூம உள்பக்கமா போட்டிருக்கேன்? ஐயோ, கதவு யார் தட்டுறது? நான் தட்டுறது கேக்குதா இல்லையா? உள்ள யார் இருக்கீங்க? ஐயோ, கதவை யார் தட்டுறாங்கன்னே தெரியலையே. உள்ள யார் இருப்பா? கதவை தட்டுற சத்தம் திடீர்னு நின்னுடுச்சு. என்ன நீ என் ஃப்ரெண்டு, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நீலி, நீலி, நீங்க உள்ள இருக்கீங்களா? நீலி, கதவை திறங்க. வீட்டுக்கு போன கமலா திரும்ப வந்துட்டா போலயே. இப்ப என்ன பண்றது? நீலி, கதவை திறங்க ப்ளீஸ். நீலி, கதவை திறங்க. நீலி, ஐயோ, நீலி, கதவை திறங்க. பாப்பா ஹாஸ்பிட்டல்ல யாரோ தெரிஞ்சவங்க இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு இருக்கு. பாப்பா சாமி, அதோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பாப்பாவோட இந்த செயலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரியலையே. நீலி, கமலா, நீலி, என்னாச்சு? ஏன் இப்படி கதவு தட்டிக்கிட்டு இருக்க? டாக்டர், நான் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது நர்ஸ் நீலி கிட்ட மங்காவை பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருந்தேன். டாக்டர் வேற வந்துட்டாங்களா? நான் போகும்போது கரண்ட் கட் ஆனதுனால மங்காவோட ஆக்சிஜன் லைன் சரியா வேலை செய்தான்னு செக் பண்ண வந்தேன். மங்கா ரூம் உள்ள பூட்டி இருக்கு. தட்டினாலும் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீலி தான் உள்ள இருக்கணும் டாக்டர். நீலி, கதவு திறங்க. ஐயோ, போச்சு, நான் மாட்ட போறேன். என்ன பண்றதுனே தெரியலையே. கதவு தர. மங்கா சாகர நிலைக்கு போயிட்டா. இப்ப நான் கதவை திறந்தா மங்கா கண்டிப்பா பொழைச்சுப்பா. ஆனது ஆயிடுச்சு. மங்கா செத்ததுக்கு அப்புறமா கதவு திறப்போம். டாக்டர் ஏன் கதவு திறக்கலன்னு கேட்டா தூங்கிட்டேன், அதனால நீங்க கதவு தட்டுற சத்தம் கேட்கலன்னு சமாளிச்சிடலாம். சீக்கிரம் கதவு திற.
மாட்டேங்கிறா கதவை திறங்க வீட்ல இல்லையா கதவை தர கதவை தரங்க ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க திறக்க மாட்டேங்கிறா